படம் வந்து சூப்பராக இருக்கு. வந்து 2 வாட்டி கூட படத்தை பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் வந்து நல்லா நல்லா பண்ணிக்கிறாரு. பாட்டுலாம் சும்மா பக்காவாக இருக்குது. மமிதா பைஜும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே ரிக்வஸ்ட் உங்க எல்லாருக்கும், பெற்றவங்கள மதிங்க. இந்த மாதிரி விட்டுட்டு போயிடாதீங்க யாருமே. கடைசி வரைக்கும் கூட இருங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துப்பாங்க. அதான் என் கருத்து. மெசேஜ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கடன் யார்ட்டையும் வாங்காதீங்க. கடன் வாங்காமல் எவ்வளோ இருக்க முடியுமோ இருங்க. கடன் வாங்கிடாதீங்க. கருத்து கொண்டும் கடன் வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். வீட்டை தேடி வரும். பாசிட்டிவாக தான் காட்டுறாங்க, நெகட்டிவாக காட்டல. படம் போர் அடிக்காமல் போச்சு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து பார்க்காம யாருமே குறை பேசாதீங்க. படம் பார்த்துட்டு வந்து பேசுங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா யூத்தா இருந்தாரு. வயசான அவருக்கு 42 43 வயசு மாதிரியே இல்ல. ஏதோ ஒரு 25 வயசு மாதிரி நல்லா இளமையா இருக்கிறாரு படத்துல. சின்ன பையன் மாதிரி இருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு படம். அவங்க வந்து சொல்ல போனா ஒரு அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாளா அவங்க விண்டேஜ் மாதிரி இது நினைக்கல. ஆனா விண்டேஜ் மாதிரி நடிச்சிருக்காங்க. விண்டேஜ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க கலர் இந்த கலர் அவங்க கிடையாது. ஆனா வந்து கருப்பா காட்டிடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க முன்ன பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இந்த படம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் ராஜா கம்மியாக தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கம்மியானதுல நிறையா சீன் வந்து சூப்பராக இருக்கு. அவங்க வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. இந்த வயசுல அவங்க இப்படி நடிச்சது ஒரு பெரிய விஷயம் தான். அது நம்ம வந்து பாராட்டலாம். அவங்க நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஆமா தனுஷ் படனாலே ரோகிணினாலே தனுஷ் தான். அந்த மாதிரி டி தான். ஆமா இது வந்து கரசாமின்றது வந்து ஒரு விண்டேஜ். இது வந்து நார்மலான படம் இல்லை. இது ஃபேமிலியான பாக்குற படம். இது வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. வந்து பட்டாசு அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. டீசெண்டான படம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவ்வளவுதான். அதனாலதான் செலிப்ரேஷன் கம்மியா இருக்கு. அதே மாதிரி தனுஷ் வருவாரு நாங்களாம் நினைச்சோம். யாரும் வரல. மமிதா பைஜ் வந்திருந்தாங்க. அப்புறம் வேற யாரு டேரக்டர் வந்திருந்தாங்க, விக்னேஷ். வேற யார் வந்திருந்தா? நான் அவ்வளவுதான் பார்த்தேன். யாரையும் பார்க்கல. இல்ல பத்துல காமெடியே தேவையில்லை. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து கடைசி வரைக்கும் ஒரு விண்டேஜாவே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுல காமெடிஸ் தான் இந்த படமே ஓடாது. இந்த படம் இப்படி இருந்தா தான் இந்த படம் ஓடும். நல்லா எழுதியிருக்காரு டேரக்டர். வந்து நல்ல டேரக்டர். நல்ல இல்ல லேக்லாம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் லேக் இல்லை. நல்லா போச்சு. வெல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து இறங்கினால தான் இந்த படம் நல்லா ஓடலாம் நினைக்கிறேன். ஃபிலிம் அது வந்து ஒரு 6 படம் அப்புறம் தான் 7வது படமா தான் வரும்னு தனுஷே சொல்லிட்டாங்க. அதனால 7வது படமா தான். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2028 ஆகும். ஒரு 2 வருஷம் ஆகும். வெயிட் பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றிமாறன் சார் வந்து இதோட சூப்பரா பண்ணி தருவாரு. அது ஓடும். நாங்க வெயிட் பண்றது வடச்சென்னை 2 தான். வேற எதுக்குமே இல்லை. வடச்சென்னை 2 தான் வெயிட் பண்றோம். வேற எதுக்குமே இல்லை.